இந்தோனேசியா, கம்போடியா தொலைந்த நாடுகள் போல தோன்றலாம். ஆனால் அங்கே ஒரு காலத்தில் தமிழ் காலடி பதிந்திருந்தது. சோழர் கப்பல்கள் கடலை கடந்தன. வணிகத்திற்காக மட்டுமல்ல, ஆட்சி, கலாச்சாரம், ஆன்மீகம் அனைத்தையும் கொண்டு சென்றன. இந்தோனேசியாவின் ஸ்ரீவிஜய பேரரசு தமிழர்களின் வணிக சக்தியை உலகுக்கு காட்டியது. கம்போடியாவின் அங்கோர் வாட் அதன் கட்டிட ஒழுங்கில் தமிழ் திராவிட அடையாளம். சிவன், விஷ்ணு, முருகன், இந்திய தெய்வங்கள் அங்கே வழிபட்டன. கல்வெட்டுகள், தமிழ் பெயர்கள், கடல் கடந்த தமிழ் சுவடுகள். தமிழர்கள் ஒரு இனமல்ல, ஒரு உலக நாகரீகம்.